வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. தவிர மாத கிரகங்களுடைய நிலைகள் காரியஸ்தானத்தில் வீரிய நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு வருது. அதனால மகர ராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. முழுக்க ஒரு காரியவாதிகளாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் காணப்படுவாங்க. பெரும்பாலான விஷயங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் திறன் என்பது அவங்களுக்கு அதிகரிக்கும். என்னெல்லாம் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய திறன் அவங்களுக்கு தானாகவே ஏற்படும். நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியங்கிற நிலைகளில் உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்ற தக்க பலன்களையும் முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம்னா என்னன்னா, மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லா விஷயங்களுமே செயல்படுவாங்க. இது பெரும்பாலான நிலைகள்ல அவங்களுக்கு சரியாக இருப்பது போல் தோணலாம். ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக அவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை பெருகெடுத்தாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியத்தில் இருக்கும். மற்றபடி இந்த மாதம் மகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன்களும் முழுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் சாமர்த்தியத்தன்மை அதிகரிக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிற நிலைகளில் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது உங்களுக்கே கொஞ்சம் வினோதமான நிலைகள் இருக்கலாம். மற்ற விஷயங்கள் எப்படி என்னமோ இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்குன்னே ஒரு அதிகமான ஈர்ப்பு சக்தி பெற்ற நிலைகளில் செயல்பட்டு வருவீங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் செயல்பட்டு இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள், சாதகமான அமைப்புகள் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தடாலடியாக செயல்படுவீங்க. இதனால் கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஏற்பட்டு இருக்கும். மற்றபடி உங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலையுமே நல்ல பலன்களை பார்த்து வரலாம். பொதுவாக மகராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணுங்கிற எண்ணங்கள், உத்வேகங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதமும் அது போன்ற நிலைகளில் சிறப்பாகவே செயல்படக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்கு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளிலே இருக்கு. வீடு, வாகன விஷயங்கள், நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல முறையில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது சார்ந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சிலருக்கு இந்த வாகன யோகங்கள் அப்படிங்கிறதும் நல்லபடியாகவே அமையுது. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ந்து வருவீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சமாளிக்கக்கூடிய நிலைக்கு பொதுவாக மகர ராசிக்காரங்க அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வத்தோடு காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதாவது சிந்திப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். இந்த காசு பண சமாச்சாரங்களில் அதிக முனைப்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரங்களுக்கு முழுமையாக உண்டு. இது சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வரலாம். இந்த கொடுக்கல் வாங்க விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ ஜென்ரலாக மகராசிக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளாதார நிலைகள் ஒரு மாதிரியான திக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். வரவுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் ஏற்பட்டு கலந்து கொண்டே இருக்கும். அதனால முழுவதுமாக சேமிப்புகள் அப்படின்னு பார்க்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் சற்று முன்னேறி சில நன்மைகளும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலை, குறிப்பாக இந்த பொருளாதார நிலைகள் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. பொது விஷயங்கள், காரியங்கள், சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியிடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நல்லபடியாக கிடைக்க பெற்று வரும். உங்களுக்கு உதவிகரமாகவும் நட்பாகவும் பல விஷயங்கள் மற்றும் செய்து கொடுக்கவும் தயாராக இருந்து வருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்க போகுது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் தடாலடியாக காரியங்கள் இருந்து வருவீங்க. இதனால் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் எப்போது வந்து போகலாம். அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே வெளி விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கு. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக தூண்டுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய மனம் அது சார்ந்த விஷயங்கள் அலைமோது கொண்டே தான் இருக்கும். இந்த மாதம் ஆன்மீக சமாச்சாரங்களில் சாதகமான அமைப்பு உண்டு. அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. பிரயாணங்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பிரயாண பிரியர்களாகவும் இருந்து வருவாங்க. சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்களும் ஏற்படலாம். பிரயாணங்கள் வகையில் அதீதமான வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. தடாலடியாக தான் எல்லா விஷயங்களும் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அப்படியே ஒரு விதமான அவசரத்தனம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருங்க. மற்றபடி பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை தான் கொடுத்து வருது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான தன்மைகளை பார்த்து வரலாம். ஒரு சில விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. குடும்ப ரீதியான சில நல்ல மாற்றங்களையும் பார்த்து வருவீங்க. பட் மேஜராக பார்க்கும்போது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. எல்லாமே வழக்கமான விஷயங்களாகத்தான் இருப்பது போல தோணும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கத்தான் செய்யும். பட் பெற்றோர்களுடைய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. அவங்க மூலமாக கொஞ்சம் மலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் பெறக்கூடிய நிலைகளும் உண்டு. பட் ஜென்ரலாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதீதமான ஈடுபாடுகளையும் காட்டி வருவீங்க. அதே போல உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். ஏதோ ஒரு வகையில் தவிர்க்க முடியாத ஈடுபாடுகள் அப்படிங்கிறது தானாகவே ஏற்பட்டுடும். பெரும்பாலும் இந்த குடும்ப உறவுகளுக்காக சில விஷயங்களை பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. திருமண உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பரஸ்பரமான நிலைகளில் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை பெரும்பாலும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே எல்லா விஷயமும் செயல்பட்டு வரும். குறிப்பாக இந்த மாதம் மகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இதனால் மகராசிக்காரங்க வாழ்க்கை துணை தேவையிருந்து செயல்படுறதுனால அவங்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு வகையில் பூத்தடைய செய்து விட்டு வருவாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பரஸ்பரமான நிலைகளை அறிந்து வச்சுக்க முடியும். அதே போல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படிதான். ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் மகராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைகளில் இந்த காதல் விஷயங்கள், கண்மூடித்தனமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இடத்துல ராகுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் எதையுமே அந்த ஊர்ஜிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்பது நல்லது. சும்மா மனம் ஆசைப்படுது அலைப்பாயுதுங்கிற நிலைகளை குருட்டாம்போக்கில் ஏதாச்சும் செஞ்சோம்னா கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்ததான் செய்யும். தவிர இந்த மாதம் சுக்கிரன் நீச்ச நிலையும் அடையிறாங்க. அதனால் இந்த காதல் சார்ந்த விஷயங்களை மகர ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அளவான நிலைகள் செல்லும். பெரும்பாலும் இந்த குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் ஆரம்பத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் தேவையில்லாத டென்ஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படி இருந்தாலும் அது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளையும் அது பார்த்துக்கிட்டு வரும். அதாவது தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு புரிந்துணர்வோடு செயல்பட்டு வர்றது குழந்தைகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை அது கொடுத்துக்கிட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பாகவே இருக்குது. அவனுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மகராசிக்காரர் கொஞ்சம் அவங்கவுங்க வயது நிலைக்கு தகுந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் கூட பழகிட்ட கொஞ்சம் தேவையில்லாத வம்பு சண்டைகள் இழுக்காமல் இருக்கிறது நல்லது. அது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது. பட் சின்ன சின்ன விஷயங்கள் பெருசுபடுத்தாமல் இருந்தாலும் மகராசி மாணவர்களுக்கு இந்த சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜெனரலாகவே கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா வகையிலுமே சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதற்கெல்லாம் அவங்களுக்கு சில உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம். பெரும்பாலும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதுக்காக ரொம்பவுமே மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகள் இருக்கும். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருப்திகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற ஆதாயமும் உண்டு. ஸோ ஓராளர் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை பார்க்கும்போது குறிப்பாக காரிய ரீதியான சிறப்புகள் இந்த மாதம் முழுமையாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.